அவர்கள் வாழ்ந்தார்கள். அதனால மணவாளன் வந்தாலும் அவங்க ரெடியா ஆயத்தமா இருக்கிறாங்க. அவங்க மேல் வைக்கப்பட்ட எண்ணெய் குறையாமல் காத்து கொண்டாங்க. அவங்க மேல் வைக்கப்பட்ட பரிசுத்தம் குறையாமல் காத்து கொண்டாங்க. கர்த்தரோடு தங்களை இணைத்து நடந்த அந்த 5 கன்னிகைகள் எப்படிப்பட்டவங்களா? உலக ரட்சகராக இயேசுவின் நாமத்தில் 316 சேனல் காண்கிற எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வாரமும் வியாழன் இரவு 8:30 மணி முதல் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வருகிற எல்லாருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து புந்தமல்லி ஆவியான எழுப்புதல் திருச்சபையிலிருந்து உங்களோடு கூட சிறப்பு பாடல்களையும் தேவனுடைய வார்த்தைகளையும் கொடுக்க இப்பொழுது நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம். எங்களோடு கூட இணைந்து நீங்களும் ஒன்றிணைந்து பாடல் பாடுங்கள், தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். நிச்சயமாகவே இந்த நாளுடைய செய்தி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நாம் தொடர்ந்து இணைந்து கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். இப்பொழுது என்னுடைய அன்பு மகள் கேரிஸ் ஃபெலினா மெர்சி அவர்கள் ஒரு பாடலை பாடின பின்பு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக
தலைக்கல்லாய் மாற்றி விட்டீரே, மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீரே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உலக ரட்சகராக இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி நேரத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வியாழனும் இரவு 8:30 மணி அளவில் ஆவியானவர் எழுப்புதல் திருச்சபையின் மூலமாய் உங்களை காண்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிகளிலிருந்து வருகிற ஒவ்வொரு செய்திகளும் பாடல்களும் உங்களுக்கு நிச்சயமாகவே ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று சொன்னால் அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எப்படி இருக்கிறீங்க? ஒவ்வொரு ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரையும் நான் விசாரித்ததாக இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரையும் கர்த்தர் கனப்படுத்தி உயர்த்தி மேன்மைப்படுத்தி உங்களை அழகுபடுத்துவார். God bless you. தொடர்ந்து தேவனுடைய வருகையை குறித்த ஒரு சின்ன செய்தியை நான் உங்களோடு கூட ஷேர் பண்ண வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது கடைசி காலம் என்பதை நாம் எல்லாரும் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆங்காங்கே நடக்கிற சம்பவங்கள், ஆங்காங்கே கேட்கிற சம்பவங்கள், ஆங்காங்கே பார்க்கிற சம்பவங்கள் எல்லாம் இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அன்னைக்கே ஆண்டவர் சொன்னார், நான் வருகிற பொழுது எப்படி என்னுடைய வருகையை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி சீடர்கள் இயேசுவை கேட்டபோது இயேசு சொன்னாரு, ஆங்காங்கே பூமி எதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் யுத்தங்களும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்களும் பலவிதமான சம்பவங்கள் பூமியிலே நடக்கும் போது என் வருகை இருக்கும் என்று ஆண்டவர் அன்றைக்கே நமக்கு முன்குறித்தார். அவருடைய வருகைக்காகத்தான் இன்றைக்கு நாம் எல்லா சபைகளும் ஆயத்தமாய் ரெடியாகி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சீக்கிரமாக வரப்போகிறார். ஒரு வசனத்தை நான் வாசிக்க நாம் எல்லாரும் கேட்கலாம். பாஸ்டர் அவனுக்கு வாசிப்பாங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தின் 37வது வசனத்தை வாசிக்கலாம். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். தாமதம் பண்ணார். வேதம் எப்படி சொல்லுகிறது? வருகிறவர் நான் வருவேன் என்று சொன்னாரே, அந்த தெய்வம் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் சொல்லுகிறார், வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். அவர் தாமதம் பண்ணுகிறது இல்லை. அல்லேலூயா. ஆமாங்க, நம்முடைய ஆண்டவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவர் தாமதம் பண்ண மாட்டேன்னு ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார். தாமதம் பண்ணாமல் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கு அநேக பரிசேயர்கள், தேவன் இல்லை என்று சொல்லுகிற மதிகெட்டவர்கள், இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரானவர்கள் இன்றைக்கு பரியாசத்தோடு கேட்கிறார்கள், எப்பொழுது இயேசு வருவார் 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 என்று சொல்லுகிறீர்களே, அவர் எப்பொழுது வருவார்? அதைத்தான் பேதுரு ரொம்ப அழகா சொல்றாருங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சையின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்ல வாக்குத்தத்தம் எங்கே? அவர் வருவார் என்று சொன்ன வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிக்க பின் தோற்றம் முதல் இந்த விதமா இருக்கிறது என்று சொல்லுவார்கள். தேவ பிள்ளையே, பரியாசக்காரர்கள் வந்து கேக்குறாங்களா, அவர் வருவார்னு சொன்னீங்களே, ஏன் இன்னும் அவர் வரவில்லை? இதை கேட்கிற, இந்த செய்தியை கேட்கிற நீ யாரானாலும் சரி, அவர் வருவார், வருகிறவர் தாமதம் பண்ணார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனா ஏன் அவர் வருகையிலே தாமதம்? நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக பரிசேயர், தேவனை அறியாதவர்கள், தெய்வம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள், அவர் வருவார் வருவார் என்று சொல்றீங்களப்பா, ஏன் வரல? கீழே அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய வருகைக்கு ஏன் தாமதம் ஏற்படுகிறது? முதல் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தின் 21வது வசனத்தை வாசிக்கும் போது, வாசிங்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறும் தீரும் காலம் வரும். ஆமா, நிறைவேறும் காலம் வரும். பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்ப தேவ வருகை இருக்கு தெரியுமா? ஆதி முதற்கொண்டு சொன்ன வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா தீர்க்க தரிசனங்களும் என்றைக்கு நிறைவேறுமோ அப்பொழுது நம்முடைய ஆண்டவர் வருவார். வருவேன் என்று சொன்னவர் தாமதம் பண்ணார். ஏன் தாமதம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அவர் சொல்லிய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாமல் இருக்கிறது. சகரியா 12ஆம் அதிகாரத்தின் கீழ் வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 11:2 வாசித்து பாருங்கள். இன்னும் அவர் சொல்ல வேண்டிய, நிறைவேற்றப்பட வேண்டிய எத்தனையோ சம்பவங்கள், அவைகளெல்லாம் ஒன்னொன்னா நிறைவேற்றிக் கொண்டே வருகிறது. நிறைவேறின பிறகு இயேசுவின் வருகை இருக்கும். இரண்டாவது, ஏன் அவர் தாமதிக்கிறார் தெரியுமா? நீங்கள் 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்தை வாசியுங்கள். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, தாமதிக்கிறார் என்று சிலர் சொல்லுகிறார்களே, எண்ணுகிறார்களே, கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமா இராமல், அவர் சொன்னதை அவர் செய்ய ரெடியா தான் இருக்கிறாரு. ஆனா அவர் சொன்னதை குறித்து, அவருடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவர் ஏன் தாமதம் பண்றார் தெரியுமா? கீழ் வசனம் அழகா சொல்லுகிறது, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். செய்தியை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, ஏன் ஆண்டவருடைய வருகை தாமதிக்கிறது? உன்னை இன்னும் முழுமையான தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறவில்லை. எல்லாம் ஒன்னொன்னாய் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. நிறைவேறின பின்பு அவருடைய வருகை இருக்கிறது. இரண்டாவது, ஏன் அவர் தாமதிக்கிறார் என்று பேதுரு ரொம்ப அழகா சொல்றாரு. ஒருத்தம் கூட கெட்டு போக கூடாது, அது பிதாவின் சித்தம். ஆகையினால்தான் ஊழியக்காரர்களாக எங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், நேர வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசையுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எங்கேயும் எப்பொழுதும் யாருக்கும் எந்த மனிதனுக்கும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய ஒரு கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஒருத்தன் கூட கெட்டு போக கூடாது. எல்லாரும் அந்த நித்திய ராஜ்யத்திற்கு வந்துவிட வேண்டும் என்பதுதான் இயேசுவின் நோக்கம்.
அதற்காகத்தான் உனக்காக எனக்காக சிலுவையில அவர் ஜீவபலியாய் தன்னை ஒப்பு கொடுத்து மரணத்தை சந்தித்தார். அவருடைய மரணம் வீணாய் போகக்கூடாது அல்லவோ? எல்லா மனிதனும் மனம் திரும்ப வேண்டும் அல்லவோ? அதுதான் நம்முடைய பிதாவின் நோக்கமாய் இருக்கிறது. ஆகையினால் தான் நேர வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும் திருவசனத்தை இன்றைக்கு பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறோம். இயேசு சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகலரையும் சீடராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுங்கள். அப்ப எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது இந்த செய்தி கேட்கிற உங்க மேல விழுந்த கடமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஆண்டவர் வருகிறாருன்னு சொல்லுங்க. உறவுகள், நண்பர்கள், தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், பக்கம் எக்கம் எதிர் வீட்டார் எல்லாருக்கும் சொல்லுங்க, இயேசுவின் வருகையை, இயேசுவின் மரணத்தை, இயேசுவின் உயிர்த்தெழுதலை, இயேசு வருகிறதை அறிவிக்க வேண்டிய முக்கியமான இடத்திலே நாம் இருக்கிறோம். நீங்கள் நம்பினாலும் நம்பாமல் போனாலும் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சீக்கிரமாய் வருவார். ஏன் தாமதிக்கிறாரு? ஒருத்தனும் கெட்டு போக கூடாது, ஒருத்தனும் நரகத்திற்கு போய்விடக் கூடாது என்று அவர் வருகை தாமதிப்பதாக வேதம் சொல்லுகிறது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனமும் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல், பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான, நீதியை பிரசங்கித்த நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரயாயத்தை வர பண்ணி. தேவ பிள்ளையே, இங்க வேதம் பழைய ஏற்பாட்டை நமக்கு முன்வைத்து காட்டுகிறது. என்னவா? நோவா நீதியை பிரசங்கித்தான். ஆமா, அந்த நீதிபரர், அந்த மெய்யான தெய்வம், அதற்கு தோத்திரம். அந்த நாட்களில் பாவம் பெருத்து போய் கிடந்தது, அக்கிரமங்கள் மிகுதியாய் இருந்தது. நோவா பிரசங்கிக்கிறான், ஆண்டவர் மழையை அனுப்ப போகிறார், ஜலத்தினால் இந்த பூமி அழிய போகிறது, நீங்கள் தப்பிக்க வேண்டுமானால் ஆமா இந்த பேழைக்குள்ள வந்துருங்க, பாவ சாப கருமம் தீய பழக்க வழக்கத்திலிருந்து உங்களை மீட்டுக் கொள்ளுங்க என்று சொல்லி அவன் பிரசங்கித்தான், நீதியை பிரசங்கித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா பாவத்தின் மிகுதியினாலே ஜனங்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டு கிடந்தது. நோவாவின் பிரசங்கத்தை கண்டு ஆமா அவங்க அதற்கு கீழ்ப்படியவே இல்லைங்க. நோவாவின் வார்த்தையை அவர்கள் கேட்கவில்லை, நோவாவின் வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மழை வருது, மழை வருது, மழை வருது என்று அவன் பிரசங்கித்த போது அவர்களை கேலி செய்து கிண்டலடித்தார்களே தவிர ஆமா அவனுடைய வார்த்தையை அவர்கள் அங்கீகரிக்கவே இல்லை. முடிவு வேதத்துல வாசித்தோம் இல்லையா? அந்த 8 பேரை மாத்திரம் காப்பாற்றி முழு உலகமும் தண்ணீரினால் அழிக்கப்பட்டது. அதே தாங்க புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நடக்க போகுதுன்னு வேதம் சொல்லுகிறது. அன்னைக்கு தண்ணினால கர்த்தர் அழிச்சாரு. அதுக்கப்புறம் ஆமா நான் தண்ணினால அழிக்க மாட்டேன்னு வாக்கு தத்தம் பண்ணினார். ஆமா பிராமிஸ் பண்ணிருக்கிறாரு. இனி அழிவு தண்ணில இல்ல, அழிவு அக்கினியிலே உண்டாகும். நீ காண்கிற பூமி, நீ காண்கிற வானம், நீ காண்கிற எல்லாம் ஒரு நாள் அக்கினிக்கு இரையாகும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பூமி அக்கினியிலே எரிந்து சாம்பலாக போகிறது. இன்றைக்கு எல்லா பிரசங்கியார்களும், எல்லா தேவனுடைய பிள்ளைகளும், எல்லா கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் இன்றைக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பது என்ன? மனம் திரும்பு. யோவான் ஸ்நானகன் தன் ஊழியத்தின் முதல் பிரசங்கம், விரியம்பாம்பு குட்டிகளே மனம் திரும்புங்கள். ஆமா, இயேசு தான் ஊழியத்தை ஆரம்பித்து முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இன்றைக்கு எல்லாருடைய பிரசங்கமும் அதுதான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நோவாவின் காலத்தில் அந்த ஜனங்கள் தேவ மனிதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைங்க, நீதியான அந்த பிரசங்கத்துக்கு அவங்க கீழ்ப்படியலைங்க. வெள்ளம் அவர்களை வாரிக்கொண்டு போனது.
இந்த கடைசி காலத்துல இருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் நான் அக்கினிக்கு இரையாக கூடாது என்பதினாலே இன்றைய பிரசங்கம், இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார், உங்களை நீங்கள் ஆயத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் என்ற பிரசங்கங்கள் இன்றைக்கு உலகம் எங்கும் தொனித்துக் கொண்டிருக்கிறது. ஆகையால் தான் தெரு தெருவா போய் ஆமா இயேசுவின் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆங்காங்கே கன்வென்ஷன் கூட்டங்கள் அமைத்து இயேசு வருகிறதை இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. இன்றைக்கு எல்லா கிறிஸ்துவ சபைகளிலே இயேசு வருகிறார் என்கிற பிரசங்கங்கள் பிரசங்கிக்கப்படுகிறது. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, நீங்களும் நானும் கடைசி காலத்துல நின்று கொண்டிருக்கிறோம். இன்னொரு சம்பவத்தை ஆமா அங்க வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே வாசிங்க. ஆமா, நோவாவை சுட்டி காட்டின அந்த வசனம் 6ஆம் வசனம் வாசிங்க. சோதோம் கோமரா என்னும் பட்டணங்களையும், சோதோம் கோமரா என்கிற பட்டணங்களை சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு, சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு, ஆக்கினிக்குள்ளாக தீர்த்து, ஆக்கினிக்குள்ளாக தீர்த்து, பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு, பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தரமாய் சொன்னால. ரெண்டு விஷயத்தை, பழைய ஏற்பாட்டின் சம்பவத்தை புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டி இருக்கிறாரு. ஒரு கூட்டத்தார் ஆமா நோவாவின் காலத்துல வாழ்ந்தவங்க, அவங்க நோவாவின் பிரசங்கத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளல. இரண்டாவது ஒரு கூட்டம் சோதோம் கோமரா, அங்கே நீதிமான் லோத்து வாழ்ந்த பூமி, அங்கே பாவம் மிகுந்து கிடந்தது, அக்கிரமம் மிகுந்து கிடந்தது. தேவதூதன் இறங்கி வந்து லோத்துவின் கரத்தை பிடித்து, அவருடைய மனைவி 2 பிள்ளைகளுடைய கரத்தை பிடித்து, இங்கே இருக்க வேண்டாம், நீங்கள் மலைக்கு ஓடிப்போங்கள் என்று சொல்லி அவர்களை வெளியே கொண்டு வந்து தேவதூதன் விட்டு நீங்கள் ஓடிப்போங்க, இந்த பட்டணத்தை நான் அக்கினினாலே எரிக்க போகிறேன். அங்கிருந்து அவங்க ஒரே ஓட்டமா ஓடிட்டாங்க. ஆனா லோத்துவின் மனைவி மாத்திரம் திரும்பி பார்த்தா. தேவ பிள்ளையே, ஆகினால் தான் இது இன்றைய பக்தி இல்லாத சந்ததியார், ஆண்டவரை விட்டு தூரமாய் போகிற சந்ததியார், ஜெபிக்காம வேத வாசிக்காம தேவ சபைக்கு போகாம தேவனோடு தன்னை இணைத்துக் கொள்ளாம, சபையோடு தன்னை இணைத்துக் கொள்ளாம, ஊழியக்காரனோடு கூட தன்னை இணைத்துக் கொள்ளாம தன் இஷ்டம் போல வாழ்கிற, பாவ சாபங்களிலே கிடக்கிற, பலவிதமான பாவ கட்டுக்குள்ள கிடக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைங்க. ஆகையினால் தான் உங்கள் பாவங்களுக்காக, என் பாவங்களுக்காக, உனக்காக, எனக்காக, இந்த மனு குலத்தில் இருக்கிற சகல மனு குலத்திற்காக இயேசு சிலுவையில பாவ நிவாரண பலியாக தன்னையே ஜீவ பலியாய் தந்தார். இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சகல பாவத்திலிருந்து நம்மை விமர்சனம் கொடுக்கிறது. அந்த இயேசு கிட்ட ஓடி வாங்க. இன்றைக்கு பாவங்களை விட்டு அறிக்கையிடுங்க. இயேசுவே தெய்வம் என்று சொல்லுங்கள். இயேசு உங்கள் பாவங்களை மன்னித்து அவர் உங்கள் பிள்ளைகளாய் உங்களை மாற்ற அவர் வல்லமையுள்ளவர் என்பதை மறந்து போகாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, ஏன் அவர் தாமதிக்கிறார்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாகட்டும். நாம் எல்லாரும் விலையேற பெற்ற கன்னிகையாக மாற வேண்டும் என்று சொல்லி அவர் தாமதிக்கிறாரா? மத்தேயு 25:10 வாசிங்க. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட, ஆயத்தமாய் இருந்தவர்கள் விலையேற பெற்ற கன்னிகைகள். 10 கன்னிகைகள் அங்க நம்ம வாசிக்கிறோங்க. மணவாளனுடைய வருகைக்காக காத்திருக்கிற 10 பேர். அதுல 5 பேர் கைவிடப்பட்டதாக, 5 பேர் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. ஏன் அப்படின்னா அவங்க எப்பவுமே பிரிப்பரேஷனா தங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்குள் வாழ்ந்து தன் ஜீவியத்தை கரை பிழை இல்லாத வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள். அதனால மணவாளன் வந்தாலும் அவங்க ரெடியா ஆயத்தமா இருக்கிறாங்க. அவங்க மேல் வைக்கப்பட்ட எண்ணெய்
குறையாமல் காத்து கொண்டாங்க. அவங்க மேல் வைக்கப்பட்ட பரிசுத்தம் குறையாமல் காத்து கொண்டாங்க. கர்த்தரோடு தங்களை இணைத்து நடந்த அந்த 5 கன்னிகைகள் எப்படிப்பட்டவங்களா? விலையேற பெற்றவர்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு தோத்திரம். ஏன் விலையேற பெற்றவங்களா இருந்தாங்க? இந்த 5 பேருக்கு பொறுமை இல்லைங்க. ஆனா எண்ணெயை, அபிஷேகத்தை காத்து கொண்ட இந்த பிள்ளைகளுக்கு பொறுமை இருந்தது. அவர் எப்ப வேணா வருவார். வேதம் சொல்லுகிற திருடனை போல வருவார். அவர் எப்ப வேணா வருவார். இரவா இருக்கட்டும், பகலா இருக்கட்டும், எக்கால சத்தம் தொனிக்கும் போது மணவாளன் வருவார். எப்பொழுது வருவார்? அவர் எப்ப வேண்டுமானாலும் வருவார். அதனால அவங்க ஆயத்தமா இருந்தாங்க, ரெடியா இருந்தாங்க. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நீ ஆயத்தமா இருப்பாயானால் நீ விலையேற பெற்ற கன்னிகை என்பதை மறந்து போகாதே. பொறுமையோடு கூட. அதான் யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனமும் அந்த பொறுமையை குறித்து எப்படி சொல்லுகிறது பாருங்கள், வாசிங்க. இப்படி இருக்க சகோதரரே, இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும், கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள், நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன், இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். ஆமா தேவ பிள்ளையே, நீடிய பொறுமையோடு அவர் வருகைக்காக நீங்கள் காத்திருக்கும் போது, அல்லேலூயா, மணவாளன் வருவார். நீடிய பொறுமையோடு, விசுவாசத்தை விடாம, கர்த்தரை விடாம, ஆண்டவர் விட்டு பின்வாங்காம, சபையை விட்டு பின்வாங்காம, தேவனோடு ஒன்றிணைந்து நாம் நடப்போமானால் அவர் வருகையில நாம் எல்லாரும் பறந்து பரலோக ராஜ்யத்துல நாம் பங்காளியாயிருப்போம் என்று சொன்னால் அது மிகையாகாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாகட்டும். 4வது